தந்தை ஆசர் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுவை ரப்பாக இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையை எப்படி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார், தௌஹீதை எவ்வாறு சொல்லிக் கொடுத்தார் என்பதை குர்ஆன் மிக விரிவாகவே சொல்கிறது. இத் கால லி அபீ, தனது தந்தைக்கு சொன்னார், யா அபதி, எனது அன்புக்குரிய தந்தையே. யா அபத் என்றால் அன்புக்குரிய பாசத்திற்குரிய தந்தையே. அப்படி சொல்லிதான் ஒவ்வொரு வார்த்தையையும் சொன்னார். லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தர முடியாதவற்றை ஏன் வணங்குகிறீர்கள் தந்தையே? அந்த காலத்தில் ஒரு கூட்டம் நட்சத்திரங்களை வணங்கினார்கள், சந்திரனை வணங்கினார்கள், சூரியனை வணங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை எப்படி வணங்கலாம்? அதுவெல்லாம் உதிக்கிறது, அதற்கு பின்னர் மறைகிறது. மறையக்கூடியதை எப்படி ரப்பாக ஏற்றுக்கொள்ளலாம்? யா அபதி, அன்புக்குரிய தந்தையே, பாசத்துக்குரிய தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸிய்யா, ஷைத்தான் ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருந்தான். ஷைத்தானை வணங்க வேண்டாம் தந்தையே. பல முறையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பாக, பாசமாக, இரக்கமாக தனது தந்தைக்கு தௌஹீதை எத்தி வைத்தார்கள். தந்தை கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக், நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், நிறுத்தவில்லை என்றால் கல்லெறிந்து உன்னை நான் கொலை செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, உங்களுக்காக என்னுடைய ரப் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், இஸ்திக்ஃபார் செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கடைசி காலத்தில் நபி இப்ராஹிம் செய்த சில துஆக்களை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. துஆ செய்கிறார், வக்ஃபிர் லி அபி, யா அல்லாஹ் என்னுடைய வாப்பாவை மன்னிப்பாயாக. இன்னஹு கான மினத் தால்லீன், அவர் வழி தவறியவர்களில் ஒருவராக இருந்து விட்டார். அல்லாஹு தஆலா என்னுடைய பெற்றோர்களை, தாய் தந்தையை முஸ்லிம்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், முஸ்லிம்களாக மரணிக்க செய்திருக்கிறான். எங்களுடைய முழு குடும்பத்தையும் முஸ்லிம்களாக வாழ வைத்திருக்கிறான். இந்த நிஅமத், அருட்கொடை எங்களுக்கு விளங்குதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலை தாங்க முடியாது. கடைசி கட்டத்தில் கூட அவர்களுக்கு உறுதியாக தெரியும், எனது தந்தை கலிமாவை சொல்லாமல் வஃபாத்தாகி விட்டார், அவருக்கு ஒரு நாளும் மன்னிப்பில்லை. இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய கடைசி காலம் வரை துஆ செய்கிறார், வக்ஃபிர் லி அபி, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக. வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், கியாமத்துடைய நாளையில், அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளையில் என்னை கேவலப்படுத்தாமல் இருப்பாயாக. ஹலீல், அல்லாஹ்வுடைய இறை நேசர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர். அப்படியாப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமை அடிக்கல்ல, அவருடைய கடைசி நிலைமையை நினைத்து கூட பயப்பட்டார். கியாமத்துடைய நாளையில், மஹ்ஷருடைய மைதானத்தில் நான் கேவலப்பட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை கலீலாக, நெருங்கிய நண்பனாக அல்லாஹ் எடுத்து விட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யாரையாவது கலீலாக எடுப்பதென்றால் அபூபக்கரை எடுத்திருப்பேன். நெருங்கிய நண்பன், ஒன்றாகவே இருக்கக்கூடியவன், உயிர் நேசனுக்கு தான் கலீல். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், நபி இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய கலீல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மா கான இப்ராஹீமு யஹூதிய்யம் வலா நஸ்ரானிய்யா வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, உண்மையான முஸ்லிமாக இருந்தார்.
யூதர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். தௌராத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அந்த தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் யூதர்கள். மிக சுருக்கமாக தௌராத்துடைய பல பாகங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஜீல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அந்த இன்ஜீலை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை, அவர் உண்மையான முஸ்லிமாக இருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் அநேகமான ரசூல்மார்கள் நபிமார்கள் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் தான் பெரும் பெரும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத், சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா, இது போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் ரசூல்மார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஹாஜர் நாயகின் மூலமாக கிடைத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் எந்த ஒரு ரசூலும் எந்த ஒரு நபியும் வரவில்லை, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த